குருவே போற்றி ஒளியும் ஒலியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தமா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. சித்தர்கள், முத்தர்கள், முனிவர்கள் எந்த ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுறாங்க? எந்த ரூபத்தில் உன்னை வந்து காப்பாற்ற மாட்டார். அவருக்கு வேறு வேலையே கிடையாதா? உன்னை என்ன நீன்னா அவ்வளோ புண்ணியவானா? உன்னை வந்து அவங்க காப்பாற்றுற அளவுக்கு அவங்க யாரையுமே காப்பாற்றுறது இல்லை. அவங்க வேலை பார்த்துக்கினே போவாங்க. நீ என்ன லோல் படுறேன்னுட்டு யாரையும் அவங்க காப்பாற்றுறதே கிடையாது. அவங்களுக்கு வேலையும் கிடையாது. ஏன்னா இந்த மனுஷனுடைய மனமே அந்த ஞானிக்கு தெரியறதில்லை. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கடவுளுக்கு வந்து உன் மனசு தெரியறதில்லை, ஆன்மா மட்டும்தான் தெரியணும். அதே மாதிரி மகான்களுக்கு ஆன்மா மட்டும்தான் தெரியும், மனசு தெரியாது. நீ மனுஷன் 1000 ஆட்டையும் பண்ணி ஷாவை நீ அதுக்கு அவரு வந்து காப்பாற்றுவார? உன்னை காப்பாற்ற மாட்டார். உன்ன மாதிரியே கெட்டவன் வந்து உன்னை காப்பாற்றுவான், இல்லை உன்ன மாதிரியே நல்லவன் வந்து உன்னை காப்பாற்றுவான். மனிதனுக்கு மனிதன் தான் உதவி செய்ய முடியுமே தவிர மகான்கள் யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்கம்மா. இது வந்து கற்பனை. பழங்காலத்துலலாம் குரு சிஷ்யர்கள் ரீதியான விஷயங்கள்ல குருமார்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு சிஷ்யர்களை வந்து கையில் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஜனத்தொகை கம்மி, அது இல்லை, ஞானத்தை அறியறது கஷ்டம். அதனால ஒருத்தனை கூப்பிட்டா அவன் வந்தான்னா அவனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தோம்னா இவன் கடைசி வரைக்கும் இருப்பானா, இந்த ஞானத்தை கை கொள்வானா அப்படின்னு பல முறை அவனுக்கு முதல்ல வந்த உடனே இப்போ மாதிரி நம்மள மாதிரிலாம் உபதேசம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தோட்ட வேலை செய்ய, குருவினுடைய துணி துவைச்சி போட்டு சொல்லி வச்சுக்கின்னு வா, சாப்பாடு செய்து போய் இந்த மாதிரி செயல்கள் தான் செய்ய விடுவாங்க முதல்ல. இது எல்லாம் சீரா மனம் கோணாம அவன் செய்தான்னா அதுக்கு அப்புறமா தான் அவருக்கு உபதேசமே கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு உபதேசம்? நான் சாயந்தரம் 5 மணி ஆகி போச்சுங்க, இங்கே நம்ம கிட்ட வராங்க, காலையில் 9 மணிக்கு வராங்க, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கூட நிற்க முடியல. 11 மணிக்கு பொண்டாட்டி போன் பண்ணு, எங்க இருக்கிறேன், இதோ வந்துடுறமான்ட்டு இங்க வந்து எங்க சொல்றாரு, சாமி வீட்டுல இருந்து போன் வந்துச்சு நான் போறேன்ட்டு. அந்த மாதிரிலாம் அப்ப செல்லாது. 12 வருஷம் வீடு வாசல் என்றதை மறந்துட்டு குரு கூட இருக்கணும். அப்போ அவனுக்கு மனம் இல்லாத போயிடுவான் முடிவில். அப்ப அவன் ஊருக்குள்ள போந்தாலும் பாசத்துக்கும் பற்றுக்கும் அடிமையாக மாட்டான், அவன் மகானாவே நிற்பான். அதனால அப்படி வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, கடவுள் 2ஆம் பட்சம் தான். முதல்ல பொண்டாட்டி, புள்ள, சொத்து, சுகம், பதவி இதெல்லாம் முதல் பட்சம். கடவுள் அப்புறம்தான். இதெல்லாம் நேரம் இல்லைன்னா எங்க அப்பாவது ஒரு நாள் போய் சாமி நான் நல்லாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரது போகிறது. அதனால ஆதி காலத்தினுடைய சீடர்கள் வேற, இப்பத்தி சீடர்கள் வேற. இப்ப என்கிட்ட ஒரு 1000 பேர் வரான் ஒரு மாசத்துக்கு. முகம் தெரியுது, இவன் செய்ய மாட்டான், இவன் ஓடி போடுவான், இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்பான்னு தெரியுது எனக்கு. நான் சொல்றேன், எப்பா நீ உனக்கு வானா இது, நீ போப்பா உபதேசம் வானா, நீ நல்லா இரு, குடும்பத்தை நல்லா நடத்து அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. அவன் என்னை திட்டிக்கினே போறான் வழியாரம். பெரிய ஞானி அவரு, நான் உபதேசம் நான் கடவுளை பார்க்க கூடாதா, இவர் தான் பார்க்கணுமா, எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டானு கேட்க மாட்டான். ஆனா யாதங்கத்துக்கு பேசுவான். ஏன்னா எத்தனை 1000 பேரை பார்த்தேன் நான். இங்க உபதேசம் கொடுத்த கேட்டாட்டிய போட்டு வீட்டுக்கு போறவங்களாம் இருக்கிறான். நான் இங்க கறி மீன் சாப்பிடக்கூடாதுன்னா 3 கிலோ வேற ஊர்ல போய் ஆக்கி தூண்டுறவங்களாம் இருக்கிறான். அதனால இந்த காலங்கள் வேற, குரு பக்தி இல்லாத காலம். இப்போ அப்போ வந்து கடவுள் பக்தியை விட குரு பக்தி சிறந்ததா இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து புருஷன் பக்தி, பொண்டாட்டி பக்தி இதுதான் சிறந்தது. குரு பக்தி எல்லாம் அப்புறம். அது மாதிரி காலம் இது பேட்டர்ன் தான், இதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அப்போ நான் யாருன்னா நீ தான் சாமி. ஐயா அதுதான் சொல்லியிருக்காரு, நீ தான் சாமி, உனக்குள்ள சாமி இருக்குது, நீ வெளியே போய் தேடிக்கிட்டு இருக்கிற, அது வீண் வேலை. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியன்னு பாடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா சிவவாக்கியார் பாடல்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. மலையிலேருந்து ஒரு கல்லை உடைச்சி ஒரு கல்லை வந்து படிக்கட்டா போட்ட, ஒரு கல்லில் சிலையை வடித்து சாமின்னு வச்சுட்ட, சாமிக்கு பூவோ நீரம் சாத்துற, படிக்கல்ல நல்லா போட்டு மிதிக்கிற, என்னடா உங்கள் வேலைன்னு கேட்குறாரு. இப்போ என்ன அர்த்தம்னா அங்கே சாமி இல்லை சொல்கிறாரு அவரு.
ஒரே கல், ஒரே மலையில் உடைச்ச கல்லை ஒன்று படிக்கட்டு, ஒன்று சாமி. அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி பூஜை பண்ணுற, இதை போட்டு மெரின்னு மெரிக்கிற இல்லையா? இது என்னன்னு கேட்குறாரு. அப்போ இங்கே என்ன புரியுது நம்மளுக்குன்னா, அந்த கல்லில் ஒன்றும் இல்லை. புரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ கல்லில் ஒன்றும் இல்லைன்னா அப்போ அங்கே போய் கும்பிட்றது வீண் வேலையா? அப்போ இதெல்லாம் மூடிடலாமா? கோயிலெலாம் மூடிடலாம், ஐரெல்லாம் நாளைக்கே நிறுத்திடலாமான்னா அது கிடையாது. அதுக்கு பேர் பக்தி. ஆரம்பத்தில் இது அவசியம். இப்போ இறைவனோட சிலை மனிதனோட பேட்டர்னில் தான் இருக்கு. மனிதன் எப்படியோ கை கால் முகம் எல்லாம் அது மாதிரி தான் இறைவன். அப்போ அந்த பேட்டர்ன் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, மனிதனோ இறைவனோ, மனிதன் சொன்னாதான் இறைவன். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கோயில் வந்து மனிதன் தான் வந்து எல்லா சாமிக்கும் கோயில் கட்டுறேனே தவிர, எந்த சாமியை வந்து எப்பா எனக்கு கோயில் கட்டுப்பா, நான் பாட்டுக்கு வெயிலில் நின்று கிடக்கிறேன், எனக்கு முடியல, எனக்கு மழையிலையும் வெயிலையும் நான் நிற்கிறேன்ப்பா, கோயில் ஒன்று கட்டுப்பான்னு சொல்லலையே. இப்போ நம்ம தான் அதை செய்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஐம்பொன் சிலையும் நம்ம தான் வடிக்கிறோம். இதையெல்லாம் செய்கிறது நாம தான். அப்போது நாம் யார் அப்படின்னா, இந்த பேட்டர்ன், மனிதன்ற இந்த பேட்டர்னை வெளியில் வச்சு வழிபடக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சது நாம். இது ஏன் வச்சோம்னா, அங்கே வழிபட்டா அங்கே ஒன்றும் இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு. அப்போ எங்கே வழிபடணும் அப்படின்றது அப்போ தான் புரியும். முதல்ல ஒரு வழிபாடுன்னு ஒன்று வரணும். இறைவன் ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு கோயில் கட்டணும், அங்கே ஒரு சிலையை வைக்கணும், எப்பா சாமி கும்பிடுன்னு சொல்லணும். இதுக்கு முன் உதாரணமாக அப்பா அம்மா இருந்து வழிகாட்டணும். அதுக்காக ஒரு அடையாள பொருளாக இறைவனை அங்கே வச்சு வழிபடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை வழிபட்டுக்கிட்டே வந்தோம். இப்போ என்ன போச்சுன்னா, நான் எங்கள் தாத்தா காலத்தில் எனக்கு வந்து பரம்பரையாக இந்த ஊருன்னு வச்சுக்கேன், இந்த ஊர் தான் எனக்கு பரம்பரையான ஊர். எங்கள் தாத்தாலாம் இங்கே தான் வாழ்ந்தாங்க. அப்போது எங்கள் தாத்தா இருக்கும்போது 1805 கட்டின கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலை இவ்வளோ சிலை. அப்போ எங்கள் தாத்தா இருந்த காலத்தில் இருந்து இப்போ அவர் போய், அவங்க அப்பா போய், அவங்க தாத்தா போய், அவங்க எல்லாரும் போயிட்டு, எங்கள் அப்பாவும் போயிட்டார். இப்போ நான் இருக்கிறேன், நான் போய் பார்க்குறேன், அன்னைக்கு இருந்த சிலை தான் அப்படியே இருக்குது. அப்போ ஒரு வளர்ச்சி அங்கே இல்லை தானே. எங்கள் தாத்தா போயிட்டார், ஆனால் அந்த சிலை போலியே அங்கேயே இருக்குது. அப்போ அது காலகாலமாக அங்கேயே தான் இருக்கும். அந்த சிலை அவ்வளோண்டு தான் இருக்கா, வளராது. அப்போ அங்கே ஒன்றும் இல்லைன்றது எனக்கு புரியணுமா இல்லையா? புரியணும். இப்போ பக்தி செய்தால் தான் அது புரியும். நான் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போய் வணங்கினாதான் இந்த சிலை இப்படியே இருக்குது, தாத்தா காலத்துலேருந்து இப்படி இருக்குதுன்ற விஷயம் எனக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது இங்கே ஒன்றும் இல்லைன்ற விஷயம் எனக்கு புரியும். புரியும் போது என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் அங்கே போவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும், நான் தெரிஞ்சுக்கினேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறேன். அப்போ பக்தி அவசியம். இந்த பக்தியில் போனதால் அடுத்த கட்ட நகருதலுக்கு நான் இப்போ வந்துட்டு அடுத்த கட்டம் என்னன்னு போய் பார்க்குறேன். இப்போ சரியே, அடுத்தது கிரியைன்னு ஒன்று இருக்குது. கோயில் கட்டலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், அப்போ நல்லா நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும். இப்படியெல்லாம் போகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் கூட ஒன்றும் இல்லை. தேவாரம் பாடுறது, திருவாசகம் எல்லாம் புக்கில் எழுதி வச்சுருக்காங்க, பாடுறது நல்ல விஷயம், தப்பு கிடையாது. ஆனால் அதையே பாடிக்கிட்டு இருந்தால் அதிலே முடிஞ்சிடும் வாழ்க்கை. நீ செத்து போயிடுவ. நீ சாகாமல் இருக்க ஒரு வேலை இருக்குது, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு அதையெல்லாம் முடித்து அடுத்த ஒரு படிநிலை கிரியை யோகத்துக்கு வரணும். அப்போது யோகத்துக்கு வரும்போது தான் உண்மை என்னன்னு புரியுது. விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்கே QR கோடு இருக்கு, அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை